நீங்கள் 12th முடிச்சிருந்தா போதும், கவர்மெண்ட் ஜாப் உங்களுக்கு ரெடியாக இருக்குது. அதுவும் ஸ்டார்டிங் சேலரியே 50,000க்கு மேலே. உங்களுக்கு ஜஸ்ட் டைப்பிங் அண்ட் ஷார்ட் அண்ட் தெரிஞ்சிருந்தால் போதும். எஸ், ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் 2026 எஸ்எஸ்சியோட ஸ்டெனோகிராஃபருக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு D2D, யோர் டைரக்ஷன் டு டெஸ்டினேஷன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி. ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் எஸ்எஸ்சியோட ஸ்டெனோகிராஃபர் 2026க்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. இந்த எக்ஸாமை பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த எஸ்எஸ்சி ஸ்டெனோகிராஃபர் 2026 எக்ஸாமுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் April 24, 2026 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அப்ளிகேஷன் ஆன்கோயிங்கில் இருக்குது. ரெஜிஸ்டர் பண்ணுறவங்க சீக்கிரமாக போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான ஆன்லைன் லிங்க்கையும் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த எக்ஸாமுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் எப்போ முடியுதுன்னா May 15, 2026 இந்த டேட் க்ளோஸ் ஆகுது. ஸோ அதுக்குள்ளே இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சீக்கிரமாக போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த எஸ்எஸ்சி ஸ்டெனோகிராஃபர் 2026ஓட எக்ஸாம் டேட் எப்போன்னா July or August 2026 நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இன்னும் எக்ஸாக்ட் டேட் என்னன்றதை சொல்லலை. அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு லாஸ்ட் டே வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. கடைசி நாளில் சர்வர் கிராஷ் ஆயிரும், அப்புறம் உங்களால் அப்ளை பண்ண முடியாது. ஸோ as soon as possible சீக்கிரமாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனில் இந்த வருஷம் மட்டும் அப்ராக்சிமேட்டாக 731 வேக்கன்சிஸ் இருக்குன்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் குவாலிஃபிகேஷன்ன்றது பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 12th பாஸ் ஆகிருந்தால் போதும். அண்ட் இதுக்கான ஏஜ் லிமிட் கிரேட் சியாக இருந்தால் 18 years to 30 yearsக்குள்ளே இருக்கணும். கிரேட் டியாக இருந்தால் 18 years to 27 yearsக்குள்ளே இருக்கணும். இந்த எக்ஸாமோட செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டா, ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன். அதில் நம்ம ஜென்ரலாக காம்படிட்டிவ் எக்ஸாம்பிளில் பார்க்குற மாதிரி ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், இங்கிலீஷ் இது எல்லாமே இருக்கும். இது கம்ப்ளீட்டாக ஒரு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட். அண்ட் செகண்ட் ரவுண்டாக ஸ்கில் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும். இதுதான் இந்த போஸ்ட்டுக்கு ரொம்ப முக்கியமானது. நீங்கள் டைப்பிங் ஆர் ஸ்டெனோ முடிச்சிருந்தீங்கன்னா அந்த ஸ்கில்ஸை டெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த செகண்ட் ரவுண்ட். ஸோ இந்த செகண்ட் ரவுண்டை நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் இன்டர்வியூக்குள்ளே போயிடலாம். இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷனோட அஃபிஷியல் வெப்சைட் போங்க. இல்லைனா அந்த அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க்கை நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், நீங்கள் தவறாமல் போய் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இதுக்கு என்ன டாக்குமெண்ட்லாம் வேணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபோட்டோ ஒன்று, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கூட இருக்கலாம். அண்ட் சிக்னேச்சர் ஃபோட்டோ, நீங்கள் ஒரு பேப்பரில் சைன் பண்ணி அதை ஸ்கேன் பண்ணி அதை கம்ப்ரஸ் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் உங்களோட 12th சர்டிஃபிகேட்ஸ். ஒரு முக்கியமான விஷயம் சொல்லட்டா, இந்த எக்ஸாம் ரொம்ப ஈஸியெலாம் இல்லை, ஆனால் ஸ்மார்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணால் ஈஸியாக கிராக் பண்ணலாம். முக்கியமாக இங்கிலீஷில் ஸ்ட்ராங்காக இருங்க. அண்ட் டெய்லியும் டைப்பிங் அண்ட் ஷார்ட் அண்ட் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். பிகாஸ் அதில் ஸ்கில் ஹை யார் இருக்காங்களோ அவங்கள தான் சூஸ் பண்ணுவாங்க பியாண்ட் த டெஸ்ட்ஸ். நீங்கள் சீரியஸாகவே கவர்மெண்ட் ஜாப் ட்ரை பண்ணுறீங்கன்னா இந்த நல்ல வாய்ப்பை மிஸ் பண்ணாதீங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், D2Dக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.